கபத்தினால் நோய்கள் தினமும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்தது கபசுர குடிநீர் கொடுத்தோம். கபத்தினால் உண்டாக்கக்கூடியது. நிறைய பேருக்கு அந்த தலையில் கபம் அதிகமாக ஏறி இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா முகம் எல்லாம் அதிர்ச்சி போயிருக்கும். ஸோ அந்த இம்யூனிட்டி குறைவாக இருக்குன்னா கப நோய்கள் ஈஸியாக நம்ம உடம்புல வந்துடும். இல்லை சித்த மெடிசன் சாப்பிட்டா ஹீட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். பேசிக்காக நான் கபத்தை குறைக்கணும் அப்படின்னா நசிய முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில பேருக்கு கபம்ன்ற பிரச்சனை இருக்கும். கபம் உடம்புல அதிகமாச்சுன்னா சில நோய்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கபத்தை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், கபத்தோடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, இன்னும் நிறைய விஷயங்களை சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த கபம் அளவுக்கு அதிகமாக உடம்புல சேரும் பொழுது இந்தந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரியா சொல்கிறாங்க. இந்த கபம் அப்படின்னா என்ன? நம்ம 3 நாடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வாதம், பித்தம், கபம். இப்போ வாதமும் பித்தமும் எந்த அளவுக்கு நம்ம உடலில் நோய்களை ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு கபத்தினால் நோய்கள் தினமும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கபம் அப்படின்னா வாதத்தோட செயல்பாடுகள் என்ன, பித்தத்தோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கபம் அப்படின்னா குளிர்ச்சி, ஐயம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். குளிர்ச்சி தன்மை பொருந்திய உடல்வாக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை நம்ம உடல் ஏதோ ஒரு காரணத்தினால அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி தன்மையை அடையிறது. இப்போ பொதுவாக நம்ம கபத்தோட வாழிடம் அப்படின்னா சிரசு மற்றும் கண்டம், அதை தலையும் கழுத்தும், இந்த இடத்துல தான் கபத்தோட வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கபம் அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் வரும். அதாவது குளிர்ச்சி, உடலில் குளிர்ச்சியான என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது. பொதுவாக எனக்கு அதிகமாக கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, வீசிங், ஆஸ்மா, சைனசைட்டிஸ், மூக்கில் தண்ணியாக கொட்டுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், தலை பாரமாக இருக்குது, ரொம்ப உடல் குளிர்ச்சியாகி அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவராக வந்துடுது, இந்த மாதிரியான கண்டிஷன் நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இந்த கப நாடி இல்லை கபம் அதிகரித்தாலோ இல்லை கபம் வாதத்தோடையோ பித்தத்தோடையோ கலந்து, அதாவது தொந்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இது மற்ற நாடிகளோட கலந்து உடலை சில அறிகுறிகள் ஏற்படுத்தும் போது கபத்தினால் வரக்கூடிய நோய்கள் நம்ம உடலை நிறைய ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அது என்னென்ன நோய்கள்னு தெரிஞ்சுக்கலாமா? குளிர்ச்சியான நோய்கள் நம்ம சொல்கிறோம். ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு சொல்லுவோம். இப்போது கபத்தோட காலம் காலை, மதியம், இரவு நேரத்தில் நமக்கு கபத்தோட காலம் அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, குளிர்ச்சி தன்மையாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது தொடர்ந்து நமக்கு பகல் நேரங்களிலும் ஏற்படும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னே அதிகமாக அடுக்கு தும்மல் வருது. ஆக்சுவலி இப்போது உடல் குளிர்ச்சியானதுனால வரக்கூடிய நோய்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. காலையில் எழுந்திரிச்சுன்னா அடுக்கு தும்மல் வருது, மூக்கில் தண்ணியாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு என்னென்னா மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குது, நேசல் பாலிப்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். நேசல் பாலிப்ஸ் இருக்கிறது. இல்லை க்ரானிக்காக எனக்கு ஆஸ்மா இருக்குது. இது ஹெரிடிட்டியாக நிறைய பேருக்கு வரும். இந்த ஆஸ்மா, வீசிங் எல்லாமே அவங்களுக்கு பார்த்தோம்னா பாரம்பரியாகவே ஹெரிடிட்டியாகவே கபநாடி தொந்தமாகவோ இல்லை அதிகரிச்சோ காணப்படுறதுனால அதில் பிழை ஏற்பட்டு இதனால் வரக்கூடிய நோய்கள் நிறைய வருது. ஆஸ்மா அப்படின்றது ஒரு இழுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம். அடிக்கடி வர்றது, இல்லை லங்ஸில் நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டாமினாவை விட லங்ஸில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இஎஸ்ஆர் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறது. டியூபர்குலோசிஸ் மாதிரியான தொற்று கிருமிகளால் நிறைய பேருக்கு வர்றது. இப்போ கூட பார்த்தோன்னா கொரோனா டைமில் பார்த்துருப்போம். அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி, ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், லங்ஸோட ஸ்டாமினாவோ இல்லை லங்ஸோட கெப்பாசிட்டி குறையிறது. இதனால தான் அந்த தொற்று ஈஸியாக நிறைய பேருக்கு வருது. ஸோ கொரோனா டைமில் உயிரிழந்தவங்க மோஸ்ட்லி இந்த கப உடம்புக்காரங்களாக இருப்பாங்களோ? இது கப நோய். அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்தது கபசுர குடிநீர் கொடுத்தோம். கபத்தினால் உண்டாக்கக்கூடியது. ஸோ கபம் நம்ம உடலில் கேடடைந்தாலே சுவாச மண்டலத்தை அது கெடுத்துருதுன்னு சொல்லலாம். சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய நோய்கள் கப நாடி நம்ம உடலில் மாற்றம் ஏற்படுறதுனால வரக்கூடியது. ஓகே மேம், இப்போ கபசுர குடிநீர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ கப உடம்புக்காரர்கள் கபசுர குடிநீரை எடுத்துக்கலாம். வாத உடம்பு, பித்த உடம்பும் ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா நீங்கள் கபசுர குடிநீரை? அது எப்படி அவங்களுக்கு ஏற்றுக்கும் இந்த உடம்பு? இது எப்படின்னா கபம் பாதிக்கப்பட்டதுனால அதனால வந்த நோய் தானே இது. ஸோ அது வாதமும் பித்தமும் அவங்க உடலில் இருக்கும். கபம் கேடடைந்தனால் வரக்கூடிய நோயினால தான் நம்ம கபசுர குடிநீர் அப்படின்றது கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கபத்தினால் வந்த நோய் இது.
அதனால தான் கபசுர குடிநீர். கபம் கேடடைந்தனால் நம்ம கொடுக்குறோம். கபம் அதிகரிச்சதுனாலையும் இது வர்றதுனால நம்ம கபசுர குடிநீர் கொடுக்குறோம். பொதுவாக இந்த நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய பேருக்கு இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து குறையுது. கொரோனா டைமில் வந்து பார்த்தோம்னா இதுதான், லங்ஸில் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையுது. ஸோ அப்போ லங்ஸோட செயல்பாடு, நுரையீரலோட செயல்பாடு தூண்டுவதற்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அப்போ கபநாடி பார்க்கும்பொழுது அளவுக்கு அதிகமாக இருக்கும். எப்படின்னா பித்தத்தை ஒற்றியோ இல்லை வாதத்தை ஒற்றியோ இருக்கும்பொழுது ரொம்ப அதிகமாக சிவியராக அவங்க வந்து சஃபர் ஆகியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த கபத்தை சமநிலைப்படுத்தணும். இன்னொன்று லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த தொற்று கிருமிகளை வந்து வெளியேற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். நிறைய பேருக்கு அந்த தலையில் கபம் அதிகமாக ஏறி இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா முகம் எல்லாம் அதிர்ச்சி போயிருக்கும். முகம் எல்லாம் சிவந்து, கண்கள் அப்படியே சிவந்து கண்கள்லேருந்து தண்ணியாக கொட்டுறது, எப்போ தலை பாரமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கபம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள், அந்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொரோனா காலகட்டத்தில் இந்த கபம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்பயும் ஒரு கொரோனா அலை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கப உடம்புக்காரர்கள், இப்போ எனக்கு கப உடம்பு அப்படின்றத வந்து என்னென்ன சிம்பிள் சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு இது இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கப உடம்பு அப்படின்னு. கபம் உடம்புனா எப்பவுமே ஒரு குளிர்ந்த தன்மைன்னு தான் சொல்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து முள்ளங்கி சாப்பிட்டா உடனே கோல்டு வருது. நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் சாப்பிட்டா கோல்டு வருது. தண்ணி மாற்றி குடித்தாலும் எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குது உடனே. அவ்வளோ அளவுக்கு இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இம்யூனிட்டி குறைவாக இருக்குன்னா கப நோய்கள் ஈஸியாக நம்ம உடம்புல வந்துடும். இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் பல நோய்கள் வருது. பட் கபத்தினால் வரக்கூடிய நோய்கள் ரொம்ப மிக விரைவில் நமக்கு வந்து சீக்கிரம் வந்துடுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த கப நோய்கள் வருதுன்னா உடலில் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு என்னென்னா குளிர்ச்சி தன்மை இருந்தால் தானே கபம். அப்போது உடல் உஷ்ணம் அதிகமானாலும் கப நோய்கள் ஏற்படும். இப்போது நாடி பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக தெரியும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக கோல்டு இருக்குது, தொண்டையில் வந்து ஒரு ட்ரை காஃப் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வறட்டு இருமல், காலையில் எழுந்திரிச்சுன்னா இரும்பிக்கிட்டே இருக்கு, ஆனால் எனக்கு சளி வரல, ஆனால் இருமி தொண்டை வலிக்குது, தொண்டையில் முள்ளு மாதிரி குத்துதுன்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கலாக பார்த்தோம்னா இவங்களுக்கு அந்த நாடியில் என்ன தெரியும்னா கபம் பித்தத்தோட சேர்ந்துருக்கும், தொந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பித்தத்தோட சேர்ந்து இருக்குமோ, பித்தத்தோட இயல்பு என்ன, உடலில் அதிகமான உஷ்ணத்தை உண்டாக்கும். உஷ்ணத்தோடு இந்த குளிர்ச்சியும் சேரும்பொழுது சரியான நிலை தானே மேம் வரணும்? இல்லை, சரியானது கிடையாது. கபம் தன் நிலையிலுள்ள அதிகமாயிட்டு பித்தத்தோட சேரும்பொழுது அப்போ அந்த உஷ்ணமும் கபமும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அந்த உஷ்ணத்துக்கான சிம்டம்ஸும் இருக்கும், கபத்துக்கான சிம்டம்ஸும் இருக்கும். அப்போ ட்ரை காஃப் திரும்ப திரும்ப வருது, நெஞ்சில் ஏதோ முள்ளு குத்துற மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டு, இந்த காஃப்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பொதுவாக இந்த கபத்தை குறைப்பதற்கான ட்ரீட்மெண்ட், அந்த மருத்துவ முறைகள், மருந்துகள் எப்படி இருக்குன்னா, கபத்தை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், உஷ்ணமான மருந்துகளை கொடுப்போம். உஷ்ணமான மருந்துகள் எடுக்கும்போது ஆல்ரெடி பித்தத்தோடு சேர்ந்துருக்கு இல்லையா, பித்தமும் உஷ்ணம். ஸோ எடுக்க இன்னும் உடல் உஷ்ணமாக தான் ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு கபம் இருக்குன்னா அது ஒன்லி கபம் மட்டும் அதிகரித்ததுனால வந்ததா, பித்தத்தோடு சேர்ந்து வந்ததான்னு நாடி பார்த்து தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுத்தோம்னா வித்தின் 3-4 நாட்களுக்குள்ளே அது நம்ம கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். பட் நம்ம அது தெரியாமல் திரும்ப கோல்டுக்கான மெடிசன் எடுக்கும்பொழுது தான் ரொம்ப ட்ரைனஸ் ஆகுறது, இருமல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கிறது, க்யூர் ஆனாலும் திரும்ப வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மெடிசன் எடுத்தேன் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு உடம்பு, இல்லை சித்தா மெடிசன் சாப்பிட்டா ஹீட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். ஹீட் ஆகுதுன்னா கரெக்டாக நம்ம ஹீட் எதனால் வந்தது, உடல் உஷ்ணம் வந்து பித்தத்தினால வந்ததா இல்லை கபம் பித்தத்தோடு சேர்ந்து வந்ததான் தெரிஞ்சு அதுக்கான கரெக்டாக மெடிசன் எடுத்தோம்னா 3-4 நாட்களுக்குள்ளேயே இந்த கபம் முற்றிலுமாக குணமாகும். சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் எதனா இருந்தால் சொல்லுங்களேன், இந்த கபம் அதிகமாக வரதை தடுக்கிறதுக்கு. கபத்தை தடுக்கணும்னாவே என்ன பண்ணால் நசிய முறைகள் தான் சிறந்தது. நசியம் அப்படின்னா நம்ம நேசல் ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம், மூக்கில் வந்து விடக்கூடிய தைல வகைகள். இது பண்ணும்பொழுது நம்ம இஎன்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும். இப்போ நிறைய பேர் நம்ம கேட்போம், காது மூக்கு தொண்டை பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? இப்போ காது வலி வருது, எனக்கு தொண்டை பிரச்சனை வருது, மூக்கில் வந்து சத வளர்ச்சி இருக்குது, இஎன்டி ப்ராப்ளம்ஸ்க்கு சித்தாவில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரெமெடிஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஒரே சொல்யூஷன் நசியம். இப்போ மூக்கில் நம்ம ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் விட்டால் தொண்டையில் நமக்கு அந்த கசப்பு தெரியும். ஸோ அப்போது 3க்குமே கனெக்ஷன் இருக்குது இல்லையா. நிறைய பேருக்கு நேசல் செப்டல் டீவியேஷன் இருக்கும், தூங்கும்போது குரட்டை சத்தம் அதிகமாக இருக்கும், மூக்கில் வந்து டொரன்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, தூங்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேசல் பாலிப் இருக்கும், மூக்கில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் சதை வளர்ச்சி இருக்குது.
இது எல்லாத்துக்குமே சிறந்ததாக நம்ம வந்து நசிய முறைகளை பயன்படுத்திட்டு வரோம். ஸோ நசிய முறைகள் வந்து இந்த மாதிரி கப நோயெல்லாம் அதிகமாக இருக்குது, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அடிக்கடி தும்மல் வருது, காது வலி, காது இரைச்சல், இதற்குமே டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்குனாலும் நசிய முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்காக நான் வந்து கபத்தை குறைக்கணும் அப்படின்னா நசிய முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதே மாதிரி வாரம் 1 முறையோ 2 முறையோ தலைக்கு குளிக்கும் போது அதற்கான தைல வகைகள் எடுக்கணும். இப்போ ஸ்பெஷலாக நம்ம வந்து கபத்தை குறைக்கணும்னா நான் இந்தந்த தைல வகைகள் தான் எடுக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம். அதில் வந்து நொச்சி தைலம் எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது, இந்த கபத்தை நான் குறைக்கணும்னா நொச்சி தைலம். அதில் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கறது கருநொச்சி தைலத்தை கொடுக்குறோம். இது கருநொச்சின்னா நொச்சி வந்து இலைகளை நல்லா கருப்பாக இருக்கும். நான் நார்மலாக இருக்கக்கூடிய நொச்சி இலைகளை விட இது கருமை நிறத்தில் இருக்கும். பொதுவாகவே கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அதிகமான ஒரு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும். அது கருந்துளசி, கருநெல்லி, கருமஞ்சள், அந்த வகையில் கருநொச்சியும் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த தைலத்தை நம்ம நல்லா தலையில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வந்த உடனே மூக்கில் வந்து அந்த நசிய மருந்தை விடணும். நசிய மருந்துனா நேசல் ட்ராப்ஸ். இதுவுமே வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தைல வகைகள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும் போது கபம் நோய்கள் எவ்வளோ நாளாக தொடர்ந்து வீசிங், ஆஸ்மா இருக்குனாலும் அது க்யூர் ஆகும். இப்போ இன்டர்னலாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம்? இன்டர்னலாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ பித்தத்தோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மருந்துகளை எடுக்க வேண்டாம். இப்போ இதனோட நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ மிளகு வந்து சாதாரணமாக கபத்தை குறைக்கும். இதை பித்தத்தையும் குறைக்கணும், அதாவது உடல் உஷ்ணமும் ஆகக்கூடாது, கபத்தையும் குறைக்கணும். மிளகு கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது பசும்பாலில் மிளகு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அந்த மிளகு 1 இல்லை 2 மிளகு வெத்தலைக்கு மேலே கொஞ்சம் தேன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 மிளகு அதில் வச்சு நல்லா மடித்து நம்ம சாப்பிட்டுட்டோம். டெய்லி ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பித்தமும் கபமும் சேர்ந்து இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த திரிகடுகு சூரணம் என்ன பண்ணுறோன்னா, நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துட்டு திரும்ப நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த ஜென்ரலாக திரிகடுகு சூரணம் எடுக்கும்போது எக்ஸஸாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நெல்லிக்காய் சாறு விட்டு அது கலந்து நம்ம பாவனை செய்து எடுக்கும்போது கபத்தை குறைக்கும். இப்போ எப்படி நான் இன்டர்னல் மெடிசன் சொல்கிறேனோ அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம தைலம் சொன்னோம், நசியம் சொன்னோம். அதே மாதிரி எக்ஸலண்ட்டான இன்னொரு முறைனா புகை மருத்துவம் சித்த மருத்துவத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம புகை மருத்துவம்னா நம்ம வீட்டிலே நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். மிளகை வந்து விளக்கில் சுட்டு அந்த புகையை இன்ஹேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் கொம்பு இருக்குது இல்லைங்களா, அதையுமே விளக்கில் சுட்டு அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணுறது. நொச்சி இலைகள், தழுதாழை, இந்த மாதிரி இலைகளை போட்டு உலர்ந்ததுக்கப்புறம் அந்த இலைகள்லேருந்து அந்த புகையை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா தலையில் அதிகமாக நீரேற்றம் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, நேசல் பாலிப் இருக்குன்னா எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுவே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் சில வீரியமான மூலிகைகள் மருந்துகள் எல்லாமே நல்லா அரைத்து ஒரு ஒயிட்டாக காட்டன் கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உலர்ந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு திரி மாதிரி அதை வந்து விளக்கில் காமிச்சு வச்சோம்னா அந்த புகையை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி புகை மருத்துவம் இந்த கபத்தை குறைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போ சில உணவுப் பொருள்லாம் வந்து இப்போ கபம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்றீங்க, ஓவராக குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ உடம்புக்கு சூடு தர்ற சிம்பிளான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது மூலமா இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா மேம்? கட்டுப்படுத்தலாம். அதுதான் இப்போ கபம் இருக்கிறவங்க எனக்கு வந்து குளிர்ந்த காய்கறிகள் பொருட்களை நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு அப்போ உஷ்ணத்தை தரக்கூடிய உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். அதுதான் நம்ம சொல்லுவோம், நீ வந்து சூடாக தூதுவளையோ இல்லை நம்ம வந்து துளசியெல்லாம் போட்டு சூப் மாதிரி குடிக்கும்பொழுது அதில் வந்து நம்ம பெப்பரெல்லாம் ஆட் பண்ணி குடிப்போம். ஸோ அப்போ குடிக்கும் போதே நமக்கு அந்த இது தெரியும், இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பாடியில் இருந்த அந்த கபம் தலைவலி எல்லாமே குறைஞ்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வேது பிடிக்கிறதும் ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ரொம்ப தலையில் நீரேற்றம் இருந்ததுன்னா இந்த வேது பிடிக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைகள், துளசி இலைகள் எல்லாம் போட்டு நம்ம வேது பிடிக்கும்போது தலையில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கப நீர் வந்து இறங்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரை இருக்குது, அது வந்து கடைகள்லேயே இருக்கும். 2 அல்லது 3 மாத்திரைகள் நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்நீர் விட்டு நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும்.
அதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் அப்புறம் வெந்நீரில் கழுவிட்டு வந்தோம்னாலும் தலையில் அதிகமாக சேர்ந்துருக்கிற நீர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இந்த நீர்க்கோவை மாத்திரையில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா மஞ்சள், படிகாரம், சாம்பிராணி இது எல்லாமே சேர்ந்துருக்கும். எல்லாமே நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது உள்ளே இருக்கிற நீரை வந்து உறிஞ்சும் தன்மை அதில் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஃபேஸ் பேக்காகவும் நம்ம போடலாம். ஸோ ஃபேஸ் பேக்காக போடும்போது ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். மஞ்சள்ன்றதுனால ஒரு ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்குனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேம், கபம் வந்து பித்தத்தோட சேர்ந்து வரும்போது நீங்கள் தொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து மூணு பிரச்சனையுமே ஒன்றா வந்திருக்கு, அந்த மாதிரி கேசஸ் இருக்கா? அதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? இருக்கு. ஒரு சிலருக்கு என்னென்னா, காலையில் வந்து பார்த்தோம்னா வாத நாடி தான் இருக்கணும், கபம் சேர்ந்துருக்கும். மதிய நேரத்தில் நமக்கு பித்தம் இருக்கிறது பதிலாக வாதம் அதிகரித்து காணப்படும். மாறி மாறி இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஐயோ, எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே உடம்பு வலி இருக்குது, ஈவினிங் ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன்னு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு காலையில் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், அப்போ பித்தம் அதிகரிச்சிருக்கும் அவங்களுக்கு. டென்ஷனாக இருக்கேன், நேரம் போக போக நான் நார்மல் ஆகிடுறேன். இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வர்றதுக்கு இப்போ நாடியோட மாற்றங்கள் தான் அதற்கு காரணம். இதை சமநிலைப்படுத்துறதுக்கும் அதற்கான மருந்துகள், மூலிகைகள் நம்ம சேர்த்து எடுக்கும்பொழுது ஒரு மண்டலம், அதுக்கு தான் சொல்லுவோம் இந்த காயக்கற்ப மருந்துகள் எல்லாம் நீங்கள் ஒரு மண்டலம் எடுங்க. ஸோ ஒரு மண்டலம் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த நம்மளுடைய நாடி ஓட்டம் வந்து சமநிலைப்படும். ஓகே மேம், இப்போ சிம்பிளாக உணவு முறையிலேயே நான் வந்து இந்த கபத்தை வந்து சரி பண்ணிக்கணும், என்னுடைய உணவு பழக்கத்தை இதை ஆட் பண்ணிக்கலாம், அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சிட்டோம், அடுக்கடுக்காக தும்மல் வருது, கபம் அதிகரிச்சிருக்குன்னா வெற்றிலை மிளகு போட்டு சிம்பிளாக ஒரு கஷாயம் குடிச்சிக்கலாம். சிலர் காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இது குடித்தா எனக்கு வந்து பர்னிங் சென்சேஷன் வருதுன்றவங்க இது கூட கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம். வெத்தலையும் கொஞ்சம் மிளகு, ஒரு 4-5 மிளகு சேர்த்து டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலும், ஸோ நம்ம காலையிலே அந்த கபம் சமநிலைப்படுத்துவதற்கு இந்த மாதிரி டீயை நம்ம வந்து பயன்படுத்தலாம். உணவில் வந்து நிறைய அதிகமாக நம்ம என்னென்ன சேர்க்கணுன்னா, இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகு, மஞ்சள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப எனக்கு வந்து கபம் அதிகமாக இருக்குது, இதோட அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா வசம்பும் ஓமமும் நம்ம உணவில் பயன்படுத்திக்கலாம். வசம்பு நமக்கு தெரியும், பேர் சொல்ல மருந்து பிள்ளை மருந்துன்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்குமே இந்த வந்து கபம் அதிகமாக இருக்குன்னா இந்த வசம்போட பெருங்காயம் சேர்த்து இதோட கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், மிளகு பொடி இல்லை திரிகடுகு சூர்ணமும் சேர்த்துக்கலாம். இதோட திரிகடுகு சூர்ணமும் சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சேர்ந்தது வசம்போட சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 2 சிட்டிகை அளவு தேனில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். ஸோ அஜீரணம் இப்போ வந்து அதிகமான நெஞ்சு பகுதியில் சளி இருக்குன்னா இருமி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாமிட் வருது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்கனாலும் இந்த வசம்போட திரிகடுகு சூர்ணம் சேர்த்து கொடுக்கும்போது அந்த நெஞ்சில் இருக்கிற ஒரு சளியோட இந்த அஜீரண பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு இப்போ வந்து கொரோனா வந்து அதி தீவிரமாக வரல அப்படின்னாலும் நம்ம வந்து வராமல் நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி எதனா ஒரு சொல்லுங்களேன். ஹோம் ரெமெடினா இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கபசுர குடிநீரை நிச்சயமாக குடிக்கலாம். ஏன்னா இந்த கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த குளிர்கால நோய்களை தடுப்பதற்கும் நம்ம கபசுர குடிநீரை எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக நான் சொன்ன மாதிரி மிளகு கற்பத்தை பயன்படுத்திட்டு தாலிசாதி சூர்ணம்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போ இது ஜென்ரலாக ஒரு 2 கிராம் அளவுக்கு அடல்ட்ஸ் பெரியவர்களாக இருக்காங்கன்னா அடல்ட்ஸ் டோசேஜ் வந்து 2-3 கிராம் தேனோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்குலாம் ஒரு 2 பிஞ்ச் இதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை தூதுவளையோ இல்லை நம்ம வந்து அடுத்தது துளசி இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நெய் விட்டு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெய்யோடு சேர்த்து நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இது டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுக்கணும். வீட்டில் நம்ம இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கொடுக்கும்போது அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி வெளியேறும். இல்லை இது ரெண்டுமே இல்லைனாலும் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, வள்ளலார் சொன்ன அற்புதமான ஒரு மூலிகை, கபத்தை விரட்டக்கூடிய ஒரு மூலிகைனா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதையுமே நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நெய்யோடு கலந்து நம்ம நல்லா கரிசலாங்கண்ணி நெய்யாக காய்ச்சி டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம தினமுமே குடிச்சிட்டு வரலாம். ஒரு காயக்கற்ப முறையும் கூட. பித்தம், கபம், வாதம் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.